அனைவருக்கும் வணக்கம். பௌர்ணமி நாட்களில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் 21 முறையில் இரவு 12 மணி முடிவதற்குள் நாம் கூறிவிட்டோம் என்றால், நமக்கானது எந்த வேண்டுதலாக இருந்தாலும், நாம் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் கிடைக்குமாம். இந்த ஒரு மந்திரமானது விநாயக பெருமானுக்குரிய மந்திரம். இந்த ஒரு மந்திரம் என்னென்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் தினசரி என்னென்ன பக்தி வீடியோக்களும் தினசரி நடக்கின்ற அனைத்து விதமான நிகழ்வுகளும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்த விநாயகருக்குரிய ஒரு மந்திரத்தை இந்த பௌர்ணமி நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அதை நீங்கள் காலையில் எழுந்தோ அல்லது மதியமோ மாலையிலோ அல்லது இரவிலோ நீங்கள் தூங்குவதற்கு முன்பாகவோ எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம். இந்த ஒரு மந்திரத்தை பௌர்ணமி அப்பொழுது நீங்கள் பூஜை செய்யும் பொழுதோ அல்லது உங்களுடைய வீட்டில் இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாகவோ, இரவு தூங்குவதற்கு முன்பாகவோ, இரவு 11:51 59 அந்த நிமிடங்களுக்குள் நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் 21 முறைகள் நீங்கள் கூறி வந்தாலே போதும். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். விநாயகப் பெருமானை எடுத்துக்கொண்டாலே முதன்மை கடவுளாக நின்று நம்மளுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு கடவுளை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 21 முறைகள் கூறி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும். இது நமது முன்னோர்கள் செய்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள். பல சித்தர்கள் அறிவுறுத்திய ஒரு எளிய மந்திரம்தான். நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் கூறுங்கள். அப்படி இந்த மந்திரத்தை 21 முறைகள் நாம் கூறுவதற்கு முன்பாக நாம் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் வருவதற்கு முன்பாகவே நாம் இந்த பௌர்ணமி நாட்களில் நாம் குளித்து ரெடியாக இருக்க வேண்டுமாம். வீட்டில் முடிந்தால் ஒரு விளக்கையும் காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகின்ற நேரத்திற்குள் நாம் இந்த ஒரு செயலை வீட்டில் இருக்கின்ற அனைவரும் செய்ய வேண்டுமாம். அப்படி செய்துவிட்டு நாம் நமது வீட்டிலோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களுக்கோ சென்று நாம் விநாயகரின் உருவக படத்தை எடுத்து வைத்து ஒரே ஒரு விளக்கை விநாயகருக்கு என்று நாம் ஏற்ற வேண்டுமாம். ஏற்றிவிட்டு அதன் பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்தோ அல்லது மனப்பாடம் செய்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. எப்படி வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் பௌர்ணமி நாள் வருகின்ற ஜூன் 21 வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாள் முடிவதற்குள் 21 முறைகள் மட்டும் நாம் கூறிவிட்டு நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நாம் விநாயகரிடம் இந்த ஒரு நாளில் வைத்தால் கட்டாயம் நம்முடைய வேண்டுதலானது 100க்கு 100% நடந்தே தீருமாம். அந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான். ஓம் செல்வம் அருள்க தேவா போற்றி. ஓம் நல்லன எமக்கருள் நாயக போற்றி. ஓம் ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி. ஓம் காக்க எங்களை உன் கலிலினை போற்றி. இதுதான் அந்த ஒரு மந்திரம். நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை இந்த பௌர்ணமி நாட்கள் எப்பொழுது வந்தாலும் எந்த மாதத்திலும் 21 முறைகள் விநாயகரை நினைத்து கூறுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே பறந்து சென்றுவிடும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் நோட்டிபிகேஷனாக வரும். நன்றி.